சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுடைய குரு வந்து இப்போது உங்கள் 12ஆம் வீட்டில் வந்து பயந்திருக்காரு. பயப்படாதீங்க. இது செலவு வீடுனாலும் ஆன்மீக உயர்வும் வீடு சொத்து யோகமும் கொடுக்குற அரிய நேரம். ராசிக்கு வந்து கடகம் வந்து 12ஆம் வீடு விரயஸ்தானம். இது செலவு, வெளிநாடு, ஆன்மீகம், விடுதலை இதெல்லாம் சம்மந்தப்பட்டது. குரு இங்கே இருந்தாலும் தனம் வந்து 5ஆம் பார்வையால் உங்கள் 4ஆம் வீட்டை, அதாவது வீடு, தாய், வாகனம் பார்க்குறாரு. அதுதான் இந்த பயிற்சியோடைய பெரிய நன்மைன்னு சொல்லலாம். வீடு, சொத்து, குரு 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால சொந்த வீடு, மனை, வாகனம் வாங்க போகிற யோகம், குடும்பத்தோட நல்ல மாற்றம் இதெல்லாம் இருக்குது. ஆன்மீகம்னு பார்க்கும்போது தியானம், கோயில் யாத்திரை இது நம்மளுக்கு இருக்கணும். அந்த யோகம் இருக்கிற சமயத்தில் நம்ம அதை கும்பிட்டாதான் பெரிய பெரிய விஷயம் கடவுள் உங்கள் கூட வந்து ஜாயின் ஆகிடும்னு வச்சுக்கோங்க. மனசுக்கு அமைதி, தெளிவு கிடைக்கும். போன வருஷம்லாம் எப்படி இருந்தீங்க கேட்கணுமா உங்களை? ஒரு 2 வருஷமா இது 12ஆம் வீட்டோட சிறப்பு. ஃபாரினுக்கு ட்ராவல் பண்ணுறது, வெளிநாட்டு படிப்புக்கு முயற்சி பண்ணுறது, இது சாதகமான காலம். உங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷமாக நீங்கள் வந்து போயிறதுக்கு ரெடியாக இருந்தீங்க. ஒன்று வியாதியால் போகிறதுக்கு ரெடியாக இருந்தீங்க, மனசால் போகிறதுக்கு ரெடியாக இருந்தீங்க. விஷயத்தில் வந்து கவனம். செலவு கூடலாம், எதிர்பாராத செலவு வரலாம். ஆனால் இந்த செலவு வந்து வீண் போகாது, பின்னாடி நல்ல பலனாக தரும். ஒரு தேவையான விஷயம் செலவு பண்ண வேண்டி இருக்கும், அது செலவு பண்ணாலும் அது பின்னாடி வந்து அந்த பலனை கொடுத்துரும். ஆரோக்கியம்னு பார்க்கும்போது உடல் சோர்வு, தூக்கம் குறைஞ்சி போகிறது, ஓய்வு இல்லாமல் இருக்குது. குரு வந்து 6, 8ஆம் வீடுகளை பார்க்கறதுனால திடீர் மாற்றங்களுக்கு ரெடியாக இருக்கணும். நீங்கள் எச்சரிக்கைன்னு பார்க்கும்போது என்னென்னா, பெரிய முடிவுகள் எதுவும் அவசரப்படாமல் எடுக்கணும். கோபம் அதிகமாக இருந்தால் குறைச்சிக்கணும். அதிக நம்பிக்கையில் முடிவு வேணாம். பொறுமை நம்பிக்கை தான் இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப வெற்றி தரணும். வியாழக்கிழமையில் எல்லாருக்குமே நான் சொல்கிறது தான், மஞ்சள் ஆடையை வந்து பண்ணுறது. உங்களுக்கு இப்போ எந்த சித்தர் ரொம்ப நெருக்கமாகறாரோ அந்த சித்தரை வழிபடுறது. இதுலேயே வந்து குரு பகவான படமே, தட்சிணாமூர்த்தி படமே இருந்தால் அதுக்கு நேராக விளக்கேற்றதோ, முடிஞ்சால் ஆலங்குடி அந்த மாதிரி பெருமாள் கோயிலுங்க அதுக்கு போயிட்டு வர்றதோ, ஓம் குருவே நமக என்ற மந்திரத்தை காலையில் டெய்லி 108 முறை சொல்கிறது மிகுந்த பலன். பருப்பு, மஞ்சள், நெய், பழங்கள் இதுங்களெல்லாம் ஆசிரியர்களுக்கோ ஏழைங்களுக்கோ கொடுக்கலாம். ஆலமரத்துக்கு வியாழக்கிழமை தண்ணீர் ஊற்றணும். இதுனா கூட ஆன்மீக உயர்வு, சொத்து யோகம் கொடுக்குற காலமாக இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கன்னு ரொம்ப எல்லார்ட்டையும் கேட்டுட்ருக்கேன். இது கடகத்துக்கு சொன்ன மாதிரி அப்படியே 100% பொற்காலம் இதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் 12ஆம் வீடு கஷ்டமான இடம் தான். ஆனால் கவலையை நீங்கள் வந்து விட்டுட்டு ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா, பின்னாடி காலத்தில் இப்போ நீங்கள் பண்ணுற இதுங்கெல்லாம் அந்த கர்மாவை கடந்துட்டிங்கன்னா பின்னாடி நன்மை பரிகாரமாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான். அன்னதானம் பண்ணுறது, இது வியாழக்கிழமை கும்புறது, மஞ்சள் நிற ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்குது, இல்லை மஞ்சள் நிற ட்ரெஸ்ஸை இதுவாக தருது. இதில் இந்த ஆலமரத்தை சுற்றுறது ஏதாவது ஒன்று பண்ணலாம். 3 முறை சுற்றுறதோ, இல்லை ஆலமரத்துக்கு தண்ணி ஊற்றுறதோ, இல்லை பால் கலந்து ஊற்றுறதோ, இதை நான் ஒவ்வொருத்தருக்குமே சொல்லிட்டு வரேன். அதை வந்து நீங்கள் அப்பப்போ எப்போ கிடைக்கணும், ஏன்னா வீட்டுக்கிட்ட இல்லாமல் இருக்கும் அந்த மரம். அதனால் சொல்கிறேன், தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆல் இன்டர் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.